சிவநெறி என்றுணர்ந்துலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு. இறைவன் என்பவன் பேரறிவன், நாம் சிற்று அறிவன். இந்த ஆன்மா சிற்றறிவு, பேரறிவு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். திருநெறி என்றால் இறைவனுடைய நெறி, இறைவன் ஆகுகின்ற, இறைமயமாகுகின்ற, கடவுள் மயமறிந்து அம்மயமாகுகின்ற நெறி. இந்த உயிர்ங்கிறது என்னன்னாங்க, இந்த ஜீவனோட இருக்கக்கூடிய உயிர், இந்த மனம்சோட மாயையோட இருக்கக்கூடியதுக்கு பேர் உயிருங்கய்யா. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு பேர் ஆன்மா. உலக மக்களை கண்ணாமண்ணான் இருக்கக்கூடிய உலக மக்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அருள் நெறிக்கு அழைத்து வருவதற்கான பக்தி மார்க்கம்தான் இந்த சிவநெறி, சிவமார்க்கம். திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்றுணர்ந்துலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு. வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருள் அமுதமளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணமிதுவே. பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணமிதுவே. கருநெறி வீழ்ந்துழலாதி கலக்கமடையாதீன் கண்மையினான் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த உலக உயிர்கள்பால் கொண்டிருக்கின்ற கருணையினால், பெரும் கருணையினால் இந்த உலக மக்களெல்லாம் திருநெறி, திருநெறி என்றால் இறைவனுடைய நெறி, இறைவன் ஆகுகின்ற, இறைமயமாகுகின்ற, கடவுள் மயமறிந்து அம்மயமாகுகின்ற நெறி. அந்த நெறிதான் சுத்த சிவ சன்மார்க்க திருநெறி. எனவே நீங்கள் அனைவரும் இந்த திருநெறியிலே, சன்மார்க்க சிவநெறியிலே வந்து உணர்ந்து கலந்து நீங்கள் அதிலே சேர்ந்திட வேண்டும். ஏனென்றால் இவை இந்த சுத்த சன்மார்க்க பெருநெறி மட்டும்தான் கருநெறி வீழ்ந்து உழலாது. கருநெறி என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கின்றது. இந்த மனம் செய்கின்ற வேலைப்பாடு, இந்த மனம்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கின்றது. அப்போ அதுதான் கருநெறிக்கு, நம்மளை கருவு நெறிக்கு அழைத்து செல்லுகின்றது. இதை மாற்றுகின்ற வண்ணம்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைதான் ஆன்மா. இந்த ஆன்மா ஒருபோதும் நம்மளை கருநெறிக்கு, பிறந்து பிறந்து இறக்கின்ற நெறிக்கு செல்லாமல் பெருநெறியில், பெருநெறி என்பது இறைவன் அருள் நெறி, அந்த அருள் நெறியிலே இறைவன் சித்தாடுகின்றார். எப்படி? நம் அனைவருக்குள்ளும் அறிவு என்ற ஒன்று உண்டு. இறைவன் என்பவன் பேரறிவன், நாம் சிற்று அறிவன். இந்த ஆன்மா சிற்றறிவு, பேரறிவு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இந்த பேரறிவோடு கூடி இந்த சிற்றணுவாகிய இந்த சிற்று ஆன்மா சித்து ஆடுகின்றது. சித்து என்பது அறிவு ஆட்டம். ஆடுதல் என்றால் அறிவார்ந்த நிலையில் இருப்பதுதான் ஆடுதல், அறிவாடுதல், சித்து ஆடுதல். திருவுளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுதான். இப்போ இறைவன் வந்து பெருங்கருணை பெரும்பதியாக இருக்கின்றவன், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைந்திருக்கின்றவர்.
அதை வெளிப்படுத்துகின்ற தருணமாக சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்திலே நம்மையெல்லாம் அவர் வாழ்விக்க, மரணமிலா பெருவாழ்விலே வாழ்விக்க வருகின்றார். எனவே இந்த உலக மக்களாகிய நீங்கள் கருநெறியிலே பிறந்து இறக்கின்ற நிலையிலே இருக்காது, என்றும் சாயுச்சியமாக மரணமிலா பெருவாழ்வாக இறைவனோடு இறைவனாக இருக்கின்ற அருள் நிலைக்கு வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் நம்மளை அன்போடு கூடி அழைக்கின்றார். அனைவரும் வருவோமாக. பெருஞ்சோதிங்க சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க. இந்த ஞானசிரியை பாடல்களை கேட்க தொடங்கும் போது தான் சொல்லுங்க, சிறுபிள்ளைத்தனமாக நம்மளுடைய இந்த சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம், சிறுபிள்ளை விளையாட்டுலாம் தெரியுது. அதாவது உயிர் என்று உணர்ந்தேன். ஆமாம், உயிரை மட்டும்தான் நான் உணர்ந்தேன். ஆமாம், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஆமாம். ஆனால் இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த விளக்கம், இந்த பாடல்களெல்லாம் நான் கேட்கும்போது ஆன்மாவை உணர முடியுது. ஆமாம், இது இந்த உயிர்ங்கிறது என்னன்னாங்க, இந்த ஜீவனோட இருக்கக்கூடிய உயிர், இந்த மனம்சோட மாயையோட இருக்கக்கூடியதுக்கு பேர் உயிருங்கய்யா. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு பேர் ஆன்மா. ஆஹா, அருமை அருமை அருமைங்க. இந்த மனம் ஒருபோதும் போய் அங்கே நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அது இந்த உலகியல்ல இந்த ஜீவனோட சேர்ந்து இருக்கும், ஜீவனோட பிறக்கும் இறக்கும். இது தொடர்கதை. அப்போ இந்த ஜீவனில் இருக்கின்ற உயிராகப்பட்டது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலக்கின்ற ஆன்ம அறிவாக இந்த மனமாகப்பட்டது மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த 28 பாடல்களில் நம்மளை போட்டு அந்த உண்மையை உணர்த்துறதுக்காக அவர் இந்த பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கின்றார். அருட்பெருஞ்சோதிங்க, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். சொல்லுங்க. அதாவது முதல்ல நம்ம சிவநெறி, ஆமாம், அப்புறம் திருநெறி. ஆமாம். இப்போது இந்த திருநெறிக்கும் சிவநெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருங்கும் போது அது மதிப்புக்கு மரியாதைக்குரிய வார்த்தை. ஆமாம். அப்போது சிவநெறின்னு அதை தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கான காரணங்க என்னென்னா, நீங்கள் திருநெறி என்பதுன்னா மேலான நெறி, மேலான மார்க்கம். சிவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சி என்பது நெருப்பு, வா என்பது காற்று. அப்போது இந்த நெருப்பு ஒளிமயமாக இருக்கின்றது, காற்று ஒளிமயமாக இருக்கின்றது. அதாவது ஆங்கிலத்தில் சவுண்ட் அண்ட் லைட். இப்போ ஒளிமயமாக இருக்குது. இதைத்தான் சினிமா ஒளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்படத்தில் ஒளி காட்சின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம புறத்தில் காணுகின்ற இந்த ஒளி காட்சியைத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் அகத்திலே கண்டு உணர்ந்து அனுபவித்த இந்த அகக்காட்சியினுடைய விரிவாக்கம்தான் இந்த 28 பாடல்களிலே வரக்கூடிய இந்த ஞானசரிகையினுடைய கருத்துக்கள். அப்போது இந்த சிவநெறி சன்மார்க்கம் அப்படிங்கிறீங்க. அப்போ சிவம் நெறி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒளியை பிடிக்கிறதுக்கு பேர் சிவநெறி. சிவநெறி. ஆமாம். அதை நம்ம சமயத்தில் இருக்கிறவங்க சிவநெறி என்று சொல்லலாம். சமயம்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சமையல் செய்வதற்கு காய்கறிகளை பக்குவப்படுத்தி அதை சமைக்கிறதுக்கு பேர் தான் சமையல். அது மாதிரி உலக மக்களை கண்ணாமண்ணான் இருக்கக்கூடிய உலக மக்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அருள் நெறிக்கு அழைத்து வருவதற்கான பக்தி மார்க்கம்தான் இந்த சிவநெறி, சிவமார்க்கம். அதனால் சமயம் என்பது ஒன்றும் தவறல்ல. அதான். அப்போ இந்த சன்மார்க்கத்தில் வந்தாலே அந்த சிவமார்க்கத்தை நம்ம அடையலாம். சிவம் என்பதும் சன்மார்க்கம் என்பதும் இதெல்லாம் வேறு அல்ல. இவர்களால் நாம் உணரக்கூடியது. அந்த நிலைக்கு நாம் மேலேறி வர 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 ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் கடந்து வரலாம். இந்த தருணத்தில் சொல்லுங்க. ஐயாவுடைய வழியை பின்பற்றுறதுக்கு சன்மார்க்கம் உதவுது. சன்மார்க்கிகளும் அதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆமாம். அப்போது இந்த சபைகளில் எல்லாரும் இதற்கான பாதைகளில் பயணிக்கிற அவ்வளோ பேருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் பெரிய நன்றியை சொல்கிறோம். உண்மைங்க, உண்மை. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா சபைகள் என்றாலே நாங்கள் ஜீவகாருண்ய பணி செய்வோங்கிற அந்த ஒரு முடிவோடு இருக்கிறாங்களே ஒழிய 2 கண்கள்னு சொல்லியிருக்கார். சுத்த சன்மார்க்கத்தினுடைய 2 கண்கள், ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று சத்து விசாரம் என்று சொல்லியிருக்கின்றார் வள்ளல் பெருமான். அப்போ இந்த சத்து விசாரமும் சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்கணும் ஜீவகாருண்யத்தோடு கூடி. ஜீவகாருண்யம் என்பது எல்லோருக்கும் ஆனது. எல்லோருக்கும் என்றால் அவர் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அவங்கள கேள்வி கேட்காது அன்னம் பாலிப்பது ஜீவகாருண்யம். இறைவனை நான் அடைய வேண்டும்,
இந்த நிலையில் நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே உணர்கின்ற ஆற்றலை அருளுகின்ற நிலைதான் இந்த சத்து விசாரம். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான், இப்போ நீங்கள் கேட்டீங்க திருநெறின்னா என்ன, சிவநெறின்னா என்ன, ஏன் வள்ளலார் சிவமே சிவமேன்னு சொல்கிறாரு, ஏன் வள்ளலார் அருளே அருளேன்னு சொல்கிறாரு, அன்பே அன்பேன்னு சொல்கிறாரு, தந்தை தாயேன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு பொருள் குறித்த பல பெயர்கள், அவ்வளவுதான். எல்லாம் ஒரே பொருள் தான். சிவமார்க்கம் என்றால், சன்மார்க்கம் என்றால், திருநெறி என்றால் எல்லாம் ஒரு பொருளை குறித்தது தான். இதில் மேம்படுத்தி இந்த மரணமிலா பெருவாழ்விற்கு அழைத்து செல்லுவதற்கு இந்த மார்க்கங்களை எல்லாம் நீங்கள் சமரசமாக வைத்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தில் அன்பு என்பதை பிரதானமாக கொண்டு இறைவன் அருளை அடைகின்ற வண்ணமாக நீங்கள் மேலேறி வர வேண்டும் என்பதுதான் இந்த ஞானசரியில் வள்ளல் பெருமான் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கருத்தாகும். இதில் இந்த சன்மார்க்கத்திற்குன்னா, அதாவது சன்மார்க்கம் என்றால் அது ஒரு சத்து மார்க்கம். அதாங்க, சத்து வழி. 2 கண்கள் நீங்கள். ஆமாம், அதாவது அந்த பயணம் போகிறதுக்கு 2 கண், ஒன்று வந்து ஜீவகாரண்யம், இன்னொன்று வந்து சத்விசாரம். சத்விசாரம். இப்போது தீபத்திலேயே நான் கேட்குறேங்க, சொல்லுங்கய்யா. சத்விசாரத்தை பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் மேற்கொள்ளணும்? சத்விசாரத்தை பண்ணுவதுன்னா வள்ளல் பெருமான் வழங்கி இருக்கக்கூடிய பாடல்களோடு கூடி உரைநடையையும் மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அதை நீங்கள் ஒரு சிறிய அளவில் சொல்லலாம் சத்விசாரமாக, இல்லை பெரிய அளவில் விழாக்கள் நடத்தி சொற்பொழிவாக சொல்லலாம். இதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. ஆமாம். இதை இன்னும் சிறந்த முறையிலே அந்த கிராமிய சூழல் நிறைந்த ஜோதி மாமலையிலே இயற்கை எழிலோடு கூடி நீங்கள் செய்வது உண்மையான இயற்கை. வள்ளல் பெருமான் இறைவனை அருட்பெருஞ்சோதிக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்று தான் சொல்லியிருக்கின்றார். இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு விளக்க இந்த 3ஐயும் சொல்கிறார். இந்த 3 நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் உங்கள் ஜோதி மாமலை. அந்த ஜோதி மாமலையிலிருந்து நீங்கள் இன்னும் இதுகாரும் செய்து வருவதை போன்று மிகச்சிறப்பாக செய்வதற்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த தீபத்தின் மூலமாக வழி நடத்துவார் என்று இறைவனை வேண்டுகின்றேன். அருட்பெருஞ்சோதிங்க.